வணக்கம். நான் கனி மார்த்தாண்டன். இன்றைய ஜோதிட வகுப்பில் செவ்வாய் ராகு இணைவு எப்படி கணிக்க வேண்டும், இந்த செவ்வாய் ராகு சேர்ந்து ஒரு ஜாதகத்தில் இருக்கா அப்படிங்கிறத எப்படி கணித்து பார்க்க வேண்டும், ஒரு பெண்ணுடைய ஜாதகத்தில் இந்த இணைவு இருந்தால் எப்படிப்பட்ட விளைவுகள் அந்த பெண்ணுக்கு ஏற்படும், ஒரு ஆணுக்கு செவ்வாய் ராகு இணைவு இருக்குது ஜாதகத்தில் அப்படின்னு சொன்னால் எந்த மாதிரி பிரச்சனைகளை அவர் எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும், இதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நீங்கள் 2 கிரகங்கள் சேர்ந்து ஒரு ஜாதகத்தில் தோஷம் என்று வருகின்ற பொழுது அது ஆண் பெண் என்று வித்தியாசம் இல்லாமல் ஒரே பேர் தான் இருக்கும் ஒரு தோஷத்துக்கு. அது எந்த கிரகங்கள் இணைவு இருந்தாலும் 2 பேருக்குமே ஒரே மாதிரியான தோஷத்திற்கு பேர் தான் இருக்கும், இல்லை யோகத்திற்கும் அப்படி தான் பேர் இருக்கும். ஆனால் இந்த செவ்வாய் ராகு இணைவு என்பதற்கு ஆணுக்கு ஒரு தோஷத்திற்கான ஒரு பெயரும் பெண்ணுடைய ஜாதகமாக இருந்தால் அதற்கு வேறு ஒரு பெயரும் இருக்குது. இதை மாதிரி வித்தியாசமாக இருக்கக்கூடிய மிக முக்கியமான தோஷத்தில் இந்த செவ்வாய் ராகு இணைவு என்பது மிக முக்கியமான ஒரு தோஷம். பெண்ணோட ஜாதகத்தில் செவ்வாய் ராகு இணைவு இருக்கா அப்படின்னு சொன்னால் அதற்கு விஷக்கண்ணி தோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஆணுடைய ஜாதகத்தில் இந்த செவ்வாய் ராகு இணைவு இருந்தால் அதற்கு பெயர் பூர்வீக தோஷம், அப்படி இல்லைன்னா குலசெய தோஷம் அப்படின்னு பெயர். குலசெய அப்படின்றது குலதெய்வ தோஷம் காட்டக்கூடிய ஜாதகம். அப்போ ஆணுடைய ஜாதகத்தில் இருந்தால் அது குலதெய்வ தோஷத்தை காட்டக்கூடியது, பெண்ணுக்கு இருந்தால் விஷக்கண்ணி தோஷம் அப்படிங்கிற பேர் தான் ஜோதிடத்தில் தரப்பட்டிருக்கிறது. இந்த செவ்வாய் ராகு இணைந்திருந்தால் ஜாதகத்தில் என்னென்ன பிரச்சனைகளை தரும் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி செவ்வாய் ராகு இணைந்து ஒரு ஜாதகத்தில் இருக்கா இல்லையான்றத எப்படி நம்ம துல்லியமாக கணித்து பார்க்கலாம், அதற்கான விதிகள் என்னன்றத இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. செவ்வாய் ராகு இணைவு இருக்கா அப்படிங்கிறதுக்கான கணிப்பு விதிகளை பார்க்க போகிறோம். இந்த ராசி கட்டத்தில் மேஷ ராசியில் செவ்வாயும் ராகும் சேர்ந்து ஒரே ராசி கட்டத்தில் இருக்கு. அப்போ செவ்வாய் ராகு இணைவு என்பது இந்த ஜாதகத்தில் இருக்கா அப்படிங்கிற விதியை நம்ம எடுத்துக்கலாம். இப்போ அடுத்ததாக இந்த செவ்வாய் ராகு இணைவு வேறு எப்படி நம்ம கணிக்க முடியும். செவ்வாய் நிற்கக்கூடிய வீடு கும்ப வீடு. கும்பம் என்பது காற்று ராசிக்குரிய வீடு. அப்போ இன்னும் 2 காற்று ராசிக்குரிய வீடுகள் இருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா மிதுனம், அடுத்தபடியாக துலாம் ராசி. அப்போ இந்த 2 ராசிகளில் ஏதாவது ஒன்றில் ராகு இருக்கு அப்படின்னு சொன்னால் இந்த செவ்வாயுடன் ராகு சேர்ந்திருக்கக்கூடிய அமைப்பு என்பது உண்டு. அப்போ பஞ்சபூத தத்துவத்தின் அடிப்படையில் செவ்வாய் நிற்கக்கூடிய வீட்டிற்கு எந்த பஞ்சபூதம் ஆட்சி செலுத்துகிறதோ அதற்குரிய வீடுகளில் ராகு இருக்கு அப்படின்னு சொன்னால் செவ்வாயுடன் ராகு சேர்ந்து நிற்கக்கூடிய இணைவு என்பது இருக்கு அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். இப்போ செவ்வாய் இருக்கக்கூடிய வீடு கும்பராசி காற்று ராசி, ராகு மிதுன ராசியில் இருக்கக்கூடிய அமைப்பு, இரண்டுமே காற்று ராசியில் இருக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதுனால செவ்வாயுடன் ராகு சேர்ந்து இந்த ஜாதகத்தில் இணைந்து இருக்கக்கூடிய அமைப்பாக நம்ம எடுத்துக்கணும். தனித்தனியாக இருக்கிறதுனால செவ்வாயும் ராகும் இணையில அப்படிங்கிறது அர்த்தம் கிடையாது. இந்த செவ்வாயுடன் ராகு சேர்ந்து இருக்கக்கூடிய அமைப்பு. இதை இன்னும் நீங்கள் எளிதாக இந்த பஞ்சபூதங்கள் எந்த வீட்டுக்கு ஆட்சி செய்யுது அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியல அப்படின்னு சொன்னால் கூட திரிகோணத்தில் நிற்கக்கூடிய கிரகங்கள் இணைவு நீங்கள் எடுத்துக்கலாம். அப்போ திரிகோணம் அப்படின்னு சொன்னால் செவ்வாய் நிற்கக்கூடிய வீட்டிற்கு 1, 5, 9 இந்த ஸ்தானங்களில் ராகு இருந்தால் சேர்ந்திருக்கு அப்படிங்கிற விதியை நீங்கள் எடுத்துக்கணும். திரிகோணம் என்பதும் ஒரு கிரகத்தினுடைய பஞ்சபூதத்தை காட்டக்கூடியதுதான். அப்போ செவ்வாய் நிற்கக்கூடிய இந்த கும்ப ராசி காற்று ராசி இல்லையா, அப்போ காற்று ராசிக்குரிய கிரகங்கள் 5ஆம் இடமும் காற்று ராசி தான், 9ஆம் இடமும் காற்று ராசி தான். இப்படி கூட நீங்கள் எளிதாக இதை நீங்கள் நினைவில் வைத்துக்கொண்டு இந்த இணைவை நீங்கள் எடுத்துடலாம். இப்போ அடுத்தபடியாக நம்ம பார்க்க போகிறது, இப்போ ராகு நிற்கக்கூடியது தனுசு ராசி, செவ்வாய் இருக்கக்கூடியது துலாம் ராசியில் இருக்குது. ரெண்டுமே பார்த்தீங்கன்னா இப்போ ராகு நெருப்பு ராசி தத்துவத்தில் இருக்கக்கூடிய கிரகம், செவ்வாய் காற்று ராசியில் இருக்கக்கூடிய கிரகம். அப்போ ரெண்டுமே வித்தியாசமான பஞ்சபூதங்க அடிப்படையில் இருக்குது. அப்போ இணைவு இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துப்போம். உண்மையில் இப்போ ராகு வக்கர கதியில் தான் இயங்குவார், பின்னோக்கி தான் நகருவார். இப்போ ராகுக்கு செவ்வாய்க்கு நடுவில் எந்த கிரகங்களுமே இல்லை, பார்த்தீங்கன்னா தெரியும், எந்த கிரகங்களுமே இல்லை.
அப்போ ராகு பின்னோக்கி நகருகின்ற பொழுது முதல்ல எந்த கிரகத்தை தொடுவார்னு பார்த்தீங்கன்னா செவ்வாயை தான் தொடுவார். அப்போ ராகு செவ்வாய் இணைவு என்பது இந்த ஜாதகத்தில் இருக்குது. இதெல்லாம் ஜோதிடம் பார்க்க தெரிஞ்சவங்களுக்கு இந்த விதிகள்லாம் ரொம்ப அத்துப்படியாக இருக்கும். என்னுடைய வகுப்பில் நீங்கள் இது வரைக்கும் நீங்கள் பல பதிவுகள் பார்த்துருப்பீங்க. இந்த முக்கியமான இந்த விதியும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ 2 கிரகங்கள் சேர்ந்துருக்கான்றதுக்கு இது மிக முக்கியமான ஒரு விதி. ஏன்னா ராகு இப்படி கிளாக் வைஸாக போக மாட்டார், ஆன்டி கிளாக் வைஸாக தான் சுற்றி வருவார். அப்படி வருகின்ற பொழுது ராகு அடுத்தபடியாக செவ்வாயை தான் முதல்ல தொடுவார். அப்படி தொடுகின்ற பொழுது இந்த ராகு செவ்வாய் இணைவு என்பது இந்த ஜாதகத்தில் செயல்படும். இப்போ அடுத்தபடியாக செவ்வாய் நிற்கக்கூடிய நட்சத்திர சாரம் என்னன்னு பார்க்கணும். இதற்கு பாதச்சார அட்டவணையில் செவ்வாய் எந்த நட்சத்திர காலில் இருக்காரு அப்படின்னு சொல்லி பாருங்க. இப்போ செவ்வாய் நிற்கக்கூடியது துலாம் ராசி. அப்போ செவ்வாய் சுவாதி நட்சத்திர காலில் இருக்காரு அப்படின்னு சொன்னால் ராகுவினுடைய நட்சத்திரம் தான் சுவாதி. அப்போது செவ்வாய் ராகு இணைவு என்பது ஜாதகத்தில் இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் எடுத்துக்கலாம். அப்போ செவ்வாயினுடைய நட்சத்திர சாரம் என்னன்னு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அப்போ ராகுவுடன் சேர்ந்திருக்காரான்றது நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். இப்போ நான் சொன்ன இந்த கணிப்பு விதிகளில் ஏதாவது ஒன்று ஜாதகத்தில் இருக்கா அப்படின்னு சொன்னால் அந்த ஜாதகருக்கு செவ்வாய் ராகு இணைவு என்பது இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ எப்படி இந்த செவ்வாய் ராகு இணைவை நீங்கள் கண்டுபிடிக்கணுன்றதுக்கான முழுமையான விதிகள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். செவ்வாய் ராகு இணைவு எப்படி ஜாதகத்தில் கணிக்கணும் அப்படிங்கிறதுக்கான விதிகளை நீங்கள் பார்த்து தெரிஞ்சிட்ருப்பீங்க. ஆனால் செவ்வாய் ராகு இணைவு ரொம்ப தீவிரமாக இருக்கக்கூடிய இணைவாக இருக்கா அப்படிங்கிறதுக்கான விதிகளை பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு டிகிரி பார்க்க தெரியணும். இப்போ ஜாதகத்தில் டிகிரியை பார்த்தீங்கன்னா செவ்வாயும் ராகும் எந்த டிகிரியில் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ராகு நிற்கக்கூடிய டிகிரி செவ்வாயுடைய டிகிரியை விட அதிகமான டிகிரியில் இருக்கணும். அப்போ தான் செவ்வாயை நோக்கி இந்த ராகு பயணப்படுவார். அப்படி நகர்ந்து போகின்ற பொழுது தான் அந்த செவ்வாய் ராகு இணைவு ஒரே கட்டத்தில் இருந்தால் கூட செயல்படும். அப்படி இல்லாமல் ராகுவினுடைய டிகிரி ரொம்ப குறைவாக இருக்குது, செவ்வாயினுடைய டிகிரி ரொம்ப அதிகமாக இருக்குதுன்னு வச்சுக்கலாம். அப்போது ராகு என்ன பண்ணுவார், செவ்வாயை தொடமாட்டார், அவர் வேறு திசையை நோக்கி போயிடுவார். செவ்வாயும் அதே மாதிரி நகர்ந்து போகக்கூடிய நிலையாக இருக்கும். அப்போ 2 பேரும் சேர்ந்து இருந்தாலும் இந்த செவ்வாய் ராகு இணைவு என்பது இல்லை அப்படிங்கிறத எடுத்துக்கணும். இது மிக முக்கியமான விதி. டிகிரி பார்க்க தெரிகின்ற பொழுது தான் உங்களுக்கு இந்த செவ்வாய் ராகும் சேர்ந்து ஒரே கட்டத்தில் இருந்தாலும் அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் முழுமையாக அந்த ஜாதகருக்கு இருக்கா இல்லையான்றதுக்கான மிக தெளிவான விளக்கமாக இதை எடுத்துக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு இந்த டிகிரியை பயன்படுத்த தெரியலை அப்படின்னு சொன்னால் அந்த பாதச்சார அட்டவணையில் செவ்வாய் நிற்கக்கூடிய நட்சத்திர பாதம் என்னன்னு பாருங்கள். ராகு நிற்கக்கூடிய நட்சத்திர பாதம் இது ஒரே ராசி கட்டமாக இருந்தால் மட்டும்தான் இதை பார்க்க முடியும். இப்போ பஞ்சபூத அடிப்படையில் 1, 5, 9 என்று உட்காரும்போது என்ன ஆகிடும்னா அப்போ அந்த நட்சத்திரங்கள் வேறுபடும். இப்போ செவ்வாய் ராகும் இணைந்து மேஷ ராசியில் இருக்கா அப்படின்னு சொன்னால் இந்த 2 கிரகங்களும் ஒரே ராசி கட்டத்தில் இருக்கின்ற பொழுது நட்சத்திரங்களும் ஒன்றாகவே இருக்கலாம், பாதங்களும் ஒன்றாக கூட அமையலாம். அப்படி நட்சத்திர பாதம் ஒன்றாக அமைந்திருக்கு அப்படின்னு சொன்னால் அப்போ அந்த ஜாதகருக்கு மிக நெருக்கமான ஒரு டிகிரியில் இந்த 2 கிரகங்களும் சேர்ந்துருக்கு. அப்போ அதிகமான ஒரு தொல்லைகள் தரக்கூடிய கிரகங்களாக இதை எடுத்துக்கலாம். இது மட்டும்தான் இப்போதைக்கு டிகிரி இல்லாமல் பார்க்கக்கூடிய விஷயம். மற்றபடி நீங்கள் பார்க்கணும் ரொம்ப நெருக்கமான டிகிரியில் இருக்கா இல்லையான்றதுக்கான விளக்கம் நீங்கள் ஏதாவது ஒரு சாஃப்ட்வேரில் கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேரில் இந்த ஜாதகத்தை நீங்கள் போட்டு எடுத்தீங்கன்னா அந்த டிகிரியை பார்த்து இந்த செவ்வாய் ராகு இணைவு ரொம்ப நெருக்கமாக இருக்கா இல்லை தொலைவில் இருக்கக்கூடியதாக இருக்கா, ராகுவினுடைய தீண்டுதல் என்பது அது தொடுது அப்படிங்கிற விஷயம் செவ்வாய்க்கு நடக்கலை அப்படின்னு சொன்னால் அதிகபட்சமான ஒரு பிரச்சனைகள் இல்லாத ஜாதகம் அப்படின்னு சொல்லி நீங்கள் எடுத்துக்கலாம். அதுக்கு கண்டிப்பாக டிகிரி பார்க்கணும். செவ்வாய் ராகு இணைவு ஒரு பெண்ணோட ஜாதகத்தில் இருந்தால் என்ன பாதிப்புகள் ஏற்படும்? திருமண வாழ்க்கை ரொம்ப சீக்கிரத்தில் கை கூடாது, தள்ளி போகும். பெண் வீட்டில் ஜாதகம் பார்த்து பொருந்திருக்கு, மாப்பிள்ளைக்கு பொண்ணுக்கு நல்ல பொருத்தம் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அதே ஜாதகத்தை பையனோட வீட்டில் ஒத்துக்க மாட்டாங்க. இல்லை பொருத்தங்கள் இல்லை, அப்போ நட்சத்திர பொருத்தங்கள்லாம் இருக்கே நல்லா இருக்கே
10க்கு 8 பொருத்தம் இருக்குது, ஆனாலும் ஏன் இந்த பையன் வீட்டில் ஒத்துக்கலை அப்படிங்கிற மாதிரி பெண் வீட்டில் ஒரு குழப்பம் இருக்கும். இந்த செவ்வாய் ராகு இணைவு இருந்தால் அவ்வளோ சீக்கிரத்தில் பையன் வீட்டில் ஒத்துக்க மாட்டாங்க. செவ்வாய் ராகு இணைவு ஒரு பெண்ணோட ஜாதகத்தில் இருந்தால் பையனுக்கு ஆயுள் தீர்க்கமாக பலமாக இருக்கக்கூடிய ஒரு ஆணுடைய ஜாதகத்தை தான் சேர்த்து வைக்கணும். ஏன்னா அந்த செவ்வாய் ராகு இணைவு என்பது, செவ்வாய் என்பது கணவரை குறிக்கக்கூடிய கிரகம், ராகு என்பது கண்டம் விபத்தை தரக்கூடிய கிரகம். அப்போ இந்த பெண்ணை திருமணம் செய்து கொள்ளக்கூடிய கணவருக்கு மிக விரைவாக திருமணத்திற்கு பிறகு ஒரு விபத்தோ இல்லை உயிர்கண்டமோ ஏற்படக்கூடிய அபாய நிலை என்பது உண்டு. அப்போ திருமண வாழ்க்கையில் ஈடுபடுகின்ற அந்த திருமணமாகக்கூடிய வரனுக்கு பாதிப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்போ அந்த பையனுடைய ஜாதகத்தில் தீர்க்காயுள் கொண்ட ஒரு ஜாதகமாக, ஆயுள் பலம் கொண்ட ஒரு ஜாதகமாக இருந்தால் மட்டும்தான் பொருத்த முடியும். இல்லை அவருக்கே ஆயுள் பலம் அவ்வளோ இல்லை அப்படின்னு சொன்னால், மாங்கல்ய பலம் என்பது ஒரு பெண்ணோட ஜாதகத்தில் இருக்கா அப்படின்னு சொன்னால் அது கணவரை காப்பாற்றும். இந்த பெண்ணுக்கு செவ்வாய் ராகு இணைவு என்பது கலத்திர தோஷம், மாங்கல்ய தோஷத்தை தரக்கூடிய அமைப்பு. அப்போ அந்த கணவருக்கு உயிர் கண்டத்தை தரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதுனால தீர்க்காயில் இல்லாத ஒரு ஜாதகத்தை பொருத்தினா அவருக்கு திருமண வாழ்க்கை என்பது நிலைக்காமல் போகக்கூடியதாக அமைந்துவிடும். அதனால்தான் இந்த செவ்வாய் ராகு இருக்கக்கூடிய பெண்களை திருமணம் செய்து கொள்வதற்கு ஜோதிடர்கள் ரொம்ப அதிகமான விதிகளை பொருத்தி பார்த்து இணைத்து வைப்பார்கள். இதுதான் முக்கியமான காரணம். செவ்வாயுடன் ராகு சேர்ந்து ஒரு 10 டிகிரிக்குள்ளே இல்லாமல் கொஞ்சம் தனித்திருக்கக்கூடிய நிலை இருக்குது. ஒரே ராசி கட்டத்தில் அமர்ந்தாலும் சரி, இல்லை பஞ்சபூத தத்துவத்தின் அடிப்படையில் 1, 5, 9 ஆகிய ஸ்தானங்களில் அமருகின்ற பொழுதும் இந்த டிகிரி ஒரு 10 டிகிரிக்கு மேலே இருக்குது அப்படின்னு சொன்னாலும் பெண்ணோட ஜாதகத்தில் செவ்வாய் ராகு இணைவு இருந்தால் என்ன பாதிப்புகளை தரும் என்றால், இந்த கணவருடைய ஆசை வார்த்தைகளை நம்பி ஏமாந்து போகக்கூடிய பெண்ணாக இவங்க இருப்பாங்க. இந்த ஜாதகி கணவர் ஏகப்பட்ட விஷயங்களை பொய்யா அடிக்கிட்டே இருப்பார். இந்த பெண்ணுக்கு தெரியாது. கணவரை நம்பி பல விஷயங்களில் ஏமாந்து போகக்கூடிய பெண்ணாக இருப்பாங்க. இந்த பெண்ணுக்கு உடல் அளவிலும் மனதளவிலும் கணவரால் காயப்படக்கூடிய நிலை என்பது ஏற்படும். சில பேர் வீட்டிலாம் கை கலப்புலாம் ஏற்படும், வாய் தகராறு ஏற்பட்டு கை கலப்பு ரத்தம் வரைக்கும் போயிடும். அப்போ இந்த மாதிரி பிரச்சனைகளையும் சகித்து கொண்டு வாழ வேண்டிய நிலைக்கு இந்த பெண்ணுடைய ஜாதகப்படி அந்த இணைவு கொஞ்சம் 10 டிகிரிக்கு மேலே இருந்தாலும் அதிகமான பிரச்சனைகளை தரக்கூடியதாக அமைந்துவிடும். அப்போது கணவருக்கு இந்த ஜாதகத்தில் எப்படி இருக்குது, மனைவியை நன்றாக வைத்து கொள்ளக்கூடிய ஒரு ஜாதகமாக இருந்தால் சேர்த்து வைக்கணும். ஏன்னா செவ்வாய் ராகு இணைவு ஒரு பெண்ணோட ஜாதகத்தில் இருக்குது அப்படின்னு சொன்னாலே ரொம்ப அதிகப்படியான முக்கியத்துவம் தந்து திருமண வாழ்க்கையை தொடங்கி வைக்க வேண்டியது ஒரு ஜோதிடருடைய கடமை. இந்த செவ்வாய் ராகு என்பது கணவரால் மட்டும் இந்த பெண் ஏமாந்து போகக்கூடிய நிலையை மட்டும் காட்டாது, கணவருடைய குடும்பத்தாராலும் உதாசீனப்படுத்தக்கூடியவராக ஒரு வாழ்க்கை அமையும். எல்லா இடத்துலையும் அந்த வீட்டில் என்னுடைய பையனுக்கு நீங்கள் தகுதியானவள் இல்லை வேறு ஏதோ ஒரு வகையில் என் மகனுக்கு சரியான பொருத்தம் இல்லைன்ற மாதிரி உதாசீனப்படுத்தக்கூடிய நிலை என்பது அந்த பெண்ணுடைய வாழ்க்கையில் பல விஷயங்களில் அது நேரடியாக பிரதிபலிக்கும். அப்போ வாழ்க்கையில் கணவர் வீட்டாலும் கணவராலும் இந்த பெண்ணுக்கு பலவிதமான பிரச்சனைகள் என்பது செவ்வாய் ராகு இணைவு இருந்தால் ஏற்படும். அப்போ ஜாதகத்தில் அப்படி இருக்குது, ஒரு பொண்ணுக்கு இருக்குது அப்படின்னு சொன்னால் அப்போ வரக்கூடிய வரனுக்கு இந்த செவ்வாய் ராகு இணைவு இல்லாத ஒரு பையனுடைய ஜாதகமாக இருந்தால் நல்லது. தீர்க்காயுள் கொண்ட ஒரு ஜாதகமாகவும் இருக்கணும். அதே நேரத்தில் மனைவியை நன்றாக கவனித்து கொள்ளக்கூடிய ஜாதக அமைப்பு ஒரு பையனோட ஜாதகத்தில் இருக்கணும். அப்போ சுக்கிரன் எந்த விதத்திலும் கெட்டு போகாத ஒரு ஜாதக அமைப்பு ஒரு பையனோட ஜாதகத்தில் இருக்கா அப்படின்னு சொன்னாதான் இந்த செவ்வாய் ராகு இணைந்திருக்கக்கூடிய பெண்ணிற்கு சரியாக பொருந்தும். ஏன்னா அவங்களுக்கு வாழ்க்கையில் பல கஷ்டங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளை காட்டக்கூடியதாக இந்த செவ்வாய் ராகு இருக்கா அப்படிங்கிறதுனால வரக்கூடிய வரன் மனைவியை அன்பாக நேசிக்கக்கூடியவராக இருக்கக்கூடிய ஒரு ஜாதகத்தை பொறுத்துனா இந்த பலன்கள் பாதிப்புகள் குறையும். அப்போ அவர்களுடைய திருமண வாழ்க்கை சந்தோஷகரமாக அமையக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அப்போ ஜாதகத்தை பார்த்து பொருத்தும் போது சுக்கிரன் எந்த விதத்திலும் கெட்டு போகாத அமைப்பு இருக்கக்கூடியவராக இருக்கிறதா சிறப்பானது. ஒரு ஆணுடைய ஜாதகத்தில் செவ்வாய் ராகு இணைவு இருக்கா அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டிங்க. அப்போ செவ்வாய் ராகு இணைவு சேர்ந்துருக்கு அப்படின்னு சொன்னால்
அந்த ஜாதகருக்கு என்ன மாதிரி பாதிப்புகள் ஏற்படும். இப்போ செவ்வாய் ராகு இணைவு இருந்தாலே அவருக்கு பிடிவாத குணம் என்பது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். யாருடைய பேச்சையும் சேர்த்துக்கவே மாட்டார், கேட்க மாட்டார். எடுத்தறிந்து பேசக்கூடிய இயல்பு என்பது இந்த ஜாதகருக்கு உண்டு. கை நீட்டி பேசுவார். இப்படி தான் அப்படின்னு சொல்லி சட்டமாக பேசக்கூடிய ஆள் அப்படின்னு சொல்லிடலாம். இந்த ஜாதகருக்கு பிறப்பிலிருந்தே எப்பொழுதுமே குடும்பத்தில் ஒரு கடன் சுமை என்பது இருந்துக்கிட்டே இருக்கும். வறுமை நிலை என்பது உண்டு. ஒரு கடன் மாற்றி இன்னொரு கடன் வாங்க வேண்டிய நிலை என்பது அவர் பிறந்ததுலேருந்தே அவர் பார்த்துட்டு தான் இருப்பார். அந்த வீட்டில் கடன் தொல்லை இருந்துக்கிட்டே தான் இருக்கும். எவ்வளவு சம்பாதித்தாலும் கடன் இல்லாத வாழ்க்கை என்பது இந்த ஜாதகருக்கு கிடைக்காது. வறுமை நிலையில் இருக்கக்கூடிய அமைப்பு உண்டு. இவர் கூட பிறந்த சகோதர சகோதரிகள் இந்த ஜாதகருக்கு ஏதாவது ஒரு அவமானத்தை வாங்கி தருவாங்க. அவங்களால கஷ்டப்படக்கூடிய அமைப்பு இந்த ஜாதகருக்கு உண்டு. அவங்க செய்யக்கூடிய தகாத செயலால் இந்த ஜாதகருடைய பெயர் கெட்டு போகும். அப்போ அவருக்கு குடும்ப வாழ்க்கை அமைவதில் சிக்கலாக அமைஞ்சிரும். தம்பிக்காரன் ஏதோ ஒரு தப்பு பண்ணிடுவார், அது வெளியில் தெரிஞ்சு இவருக்கு பொண்ணு கொடுக்க எல்லாரும் யோசிப்பாங்க. இந்த செவ்வாய் ராகு இணைவு இருந்தாலே இளைய சகோதர சகோதரியால் துன்பப்படக்கூடிய ஒரு வாழ்க்கை இந்த ஜாதகருக்கு உண்டு. இந்த ஜாதகர் அவருடைய சொந்த பணத்தில் ஒரு வீடோ ஒரு நிலமோ வாங்குறாரு அப்படின்னு சொன்னால் அதில் ஏதாவது வில்லங்கம் முளைக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அப்போ அந்த இடத்த ஏண்டா வாங்கணுன்ற மாதிரி இவர் பேரில் வாங்கினாலே அது ஒரு பெரிய வில்லங்கமான பிரச்சனைகள் எழக்கூடிய அமைப்பு உண்டு. பூர்வீக சொத்துக்கள் இருக்குது அப்படின்னு சொன்னாலும் அதனால் இவருக்கு எந்த விதமான ஒரு பயனும் இருக்காது. அந்த பூர்வீக சொத்துக்களால் இந்த பங்காளிகள் பிரச்சனைகள் முளைக்க ஆரம்பிக்கும். இவருடைய காலத்தில் அதெல்லாம் அது வரைக்கும் இருந்திருக்காது. இவர் கைக்கு வருகின்ற காலகட்டத்தில் பங்காளிகள் பிரச்சனைகள் என்பது ஆரம்பிக்கும். இவருடைய சிறு வயதிலேயே இவருக்கு ஏதாவது ஒரு விபத்தோ ஒரு கண்டமோ இவர் சந்திக்காமல் இருந்திருக்க மாட்டார். ஏதாவது கண்டிப்பாக ஒரு தழும்பு என்பது, தையல் போட்ட தழும்பு என்பது இவருடைய ஜாதகப்படி இருக்கும். இந்த செவ்வாய் ராகு இணைவு இருக்குது அப்படின்னு சொன்னாலே இந்த ஜாதகருக்கு சட்டத்திற்கு புறம்பான இல்லை சட்டத்திற்கு அமைப்புக்குள் இல்லாத ஒரு ஏதாவது ஒரு விஷயத்தில் இவர் ஈடுபடக்கூடிய வாய்ப்புகளை தரும். நண்பர்கள் மூலமாக அவங்க சொல்லுவாங்க, இதை மாதிரி ஒரு ஆன்லைனில் ஒரு விஷயம் இருக்குது, நீனு அதில் சேர்ந்தனா உனக்கு நிறைய பணம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஆசைகளை ஏற்படுத்தி அவருக்கான வாய்ப்புகளை தந்து அந்த விஷயத்தில் ஈடுபட வைக்கக்கூடிய விஷயங்களும் இந்த செவ்வாய் ராகு இருக்குது அப்படின்னு சொன்னாலே இது மாதிரி சட்டத்திற்கு புறம்பான வேலைகளில் ஈடுபடக்கூடிய வாய்ப்புகளை தரும். ஒரு ஆணுடைய ஜாதகத்தில் செவ்வாய் ராகு இணைவு இருந்து அதே அந்த 1, 5, 9 சனியும் சேர்ந்திருக்கக்கூடிய அமைப்பு இருக்குது அப்படின்னு சொன்னால் திருமண வாழ்க்கை என்பது நன்றாக இருக்காது. திருமண வாழ்க்கைக்குள் ஒரு பிரிவு பிரச்சனை என்பது ரொம்ப அதிகமான ஒரு வீரியமாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். செவ்வாய் ராகு இணைவு ஒரு ஆணுடைய ஜாதகத்தில் குலதெய்வ தோஷத்தை தரக்கூடிய அமைப்பு என்பதால் குலதெய்வத்தினுடைய அருளாசி இந்த ஜாதகருக்கு இருக்காது. இரத்த பந்த உறவுகளிடமிருந்து கொஞ்சம் தனித்து வாழ வேண்டிய ஒரு சூழல் என்பது இந்த ஜாதகருக்கு ஏற்படும். ரொம்ப அதிகமாக உறவுகளிடம் அவர் ஒட்டி உறவாட முடியாது. இவராக போய் சேர்ந்தாலும் அவங்க சேர்த்துக்க மாட்டாங்க. வேண்டிய காரியத்திற்கு மட்டும் பயன்படுத்தி விட்டுடுவாங்க. செவ்வாய் ராகு இணைவு என்பது ஆண் பெண் இருவருக்குமே திருமண வாழ்க்கையில் ஒரு பாதிப்பு தரக்கூடியதாகத்தான் அமையும். அப்போ யாருக்கு இதில் விதிவிலக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டிகிரி 10 டிகிரிக்கு மேலே இருந்தால் அதிகபட்சமான ஒரு பிரச்சனைகள் இல்லை, கொஞ்சம் குறைவாகத்தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இல்லை செவ்வாய் வக்ரம் பெற்று இருக்கக்கூடிய அமைப்பு. இந்த செவ்வாயை குரு பார்க்கக்கூடிய அமைப்பு இருந்தாலும் அதனுடைய பாதிப்புகள் குறையும் அப்படின்னு எடுத்துக்கலாம். பாதிப்புகள் குறைவதற்கு செவ்வாய் ராகு இணைவிற்குரிய பரிகாரங்களையும் செய்யணும். ஏன்னா முக்கியமாக செவ்வாய் தசாவோ ராகு தசாவோ இந்த இணைவு இருக்கக்கூடியவர்களுக்கு நடக்கின்ற காலகட்டத்தில் அதனுடைய பாதிப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இன்னைக்கு வகுப்பில் செவ்வாய் ராகு இணைவு எப்படி கணிக்கணும், அதனுடைய பாதிப்புகள் ஒரு பெண்ணோட ஜாதகத்தில் எப்படி இருக்கும், பையனுடைய ஜாதகத்தில் என்ன மாதிரி ஒரு பாதிப்புகளை தரும் அப்படிங்கிறதுக்கான விளக்கத்தை இன்னைக்கு வகுப்பில் பார்த்து தெரிஞ்சிட்ருப்பீங்க. மீண்டும் அடுத்த வகுப்பில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.